Hello everyone, welcome to the weekend market update. இன்னைக்கு டேட் 20 மார்ச். நிஃப்டி க்ளோஸ் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23,114. பேங்க் நிஃப்டி வந்து 53,427. நம்ம போன வாரம் என்ன பேசணும் அப்படின்னா, இந்த கேப் ஜோன்லேருந்து ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு பவுன்ஸ் வரணும் அப்படின்ட்டு பேசணும். ஸோ இதுதான் அந்த சார்ட் 13th மார்ச் அன்னைக்கு. ஸோ இந்த கேப் ஜோன்ல இருந்து ப்ரைஸ் வந்து பவுன்ஸ் ஆகணும். மினிமம் லெவல் வந்து 23,700, மேக்ஸிமம் வந்து 24,000. இந்த பவுன்ஸ் இங்கே வரணும் அப்படின்ட்டு பேசணும். ஸோ பவுன்ஸ் பார்த்தீங்கன்னா 23,850 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ மினிமம் லெவல்ஸ் ரீச் பண்ணிருச்சு. பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா இதே தான். இது பேங்க் நிஃப்டி சார்ட். இந்த இடத்துல இருந்து இந்த ரெண்டு லெவல்ஸ் மார்க் பண்ணி இங்கிருந்து பவுன்ஸ் வரணும். மினிமம் வந்து 55,428 அப்படின்ட்டு மார்க் பண்ணியிருந்தோம். பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல இருந்தால் பவுன்ஸ் வந்துச்சு. ரீச் ஆன ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 55,428. ஸோ எக்ஸாக்டாக அங்கே தான் வந்து ப்ரைஸ் ரீச் ஆச்சு. இன்னும் போன வீடியோவில் மிட் வீக் மார்க்கெட் அப்டேட்டில் என்ன நான் மார்க் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இங்கிருந்து ப்ரைஸ் ஒரு புல் பேக் ஆச்சு கொடுக்கும் ஏபிசி அப்படின்னு தான் நான் மார்க் பண்ணியிருந்தேன். இங்கிருந்து மேலே போகும்னு சொல்ல, ஒரு டிக்ளைன் ஆச்சு வரும் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் அந்த மெத்தட் நான் மார்க் பண்ணியிருந்தேன். பட் இது கூடவே நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, லெவல்ஸ் மட்டும் பத்தாது, கரெக்ஷன்ஸ் முடியணும் அப்படின்னா, அதாவது பிரைமரி வியூ படி கரெக்ஷன்ஸ் முடியணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய சைட்வேஸோ ஒரு வாரத்துக்கு உண்டான சைட்வேஸோ ஒரே ரேஞ்சுக்குள்ளேயோ ப்ரைஸ் இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம பேசணும். அதனால தான் இந்த ஏபிசி அசம்ஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் ரீச் பண்ணியிருக்கு. பட் ஸ்டில் ஓகே, இப்பவுமே வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் ப்ரைஸ் மூவ் ஆகிட்டு இருக்கு. பட் இப்போ எண்ட் ஆஃப் தி கரெக்ஷனாக பார்க்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயம் நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னா, இதுதான் ஆல்ரெடி சொன்னேன், போன 2 வீடியோலையும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எண்ட் ஆஃப் தி கரெக்ஷனாக பார்க்கறதுக்கு நிஃப்டியில் வந்து இந்த 22,700லேருந்து 22,585 ரொம்ப முக்கியமான சப்போர்ட். பேங்க் நிஃப்டியில் 53,000 ஃபர்ஸ்ட் சொன்னோம். பட் ஒருவேளை அது கீழே வந்தா, ஏன்னா பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் குஷன் இருக்கு, கீழே வர்றதுக்கு இன்னுமே பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால 52,000லேருந்து 51,785, 51,800 இந்த ஜோன்கள் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஜோனுக்கு வர்றதுக்கு முன்னாடி நிஃப்டியில் வந்து இந்த லெவல், பேங்க் நிஃப்டியில் இந்த லெவல், இந்த ரெண்டுலையும் ப்ரைஸ் அந்த ஜோனுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பவுன்ஸ் வேணும். ஓகேங்களா? எ பவுன்ஸ் பிஃபோர் ரீச்சிங் தீஸ் லெவல்ஸ். சொன்ன மாதிரி பவுன்ஸ் வந்துச்சு. ஓகேங்களா? இங்கிருந்தே பவுன்ஸ் வந்துச்சு. பட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இன்னுமே ஒரு கன்சால்டேஷன். பவுன்ஸ் ஓகே, பட் இன்னுமே கொஞ்சம் ப்ரைஸ் ஒரு வாரத்துக்கு ஒரே இடத்துல மேலே கீழே போய் நின்றுச்சு அப்படின்னா தட் வில் பி குட் ஃபார் ரிவர்சல். ஓகேங்களா? ஸோ இந்த சூழ்நிலை நம்ம எதிர்பார்க்கறது, இதான் நேற்று நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸ்டில் பேஸ் இஸ் நாட் ஃபார்மிங், மேபி an expanded flat and one another low. அதாவது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இப்போ 2 விதமான எதிர்பார்க்குறேன். அதாவது லெவல்ஸில் எந்த சேஞ்சும் கிடையாது. பிரைமரி வியூ படி ரிவர்சல்ஸ் நடக்கணும் அப்படின்னா, இதுதான் நான் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருந்தேன். கரெக்டுங்களா? ஏபிசி இதுதான் இந்த முன்னாடி போன வாரம் மீட் பண்ணது எல்லாமே இதுதான் நான் காமிச்சிருந்தேன். இங்கே ஸ்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்னன்னா, மேபி எக்ஸ்பேண்டடாக இருக்கலாம் ஏபிசி அப்படின்ட்டு, அவ்வளோதான். ஸோ மறுபடியும் ஒரு ப்ரைஸ் வந்து அதே 23,850லேருந்து 24,000 மறுபடியும் போகலாம். ஸோ இன்னும் அதிகமாக போச்சுன்னா 24,300 இது வரைக்கும் போகலாம். நம்ம மினிமம் லெவலில் எதிர்பார்க்கலாம். ஸோ இதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி போச்சுன்னா அங்கிருந்து ஒரு ஒன் மோர் லெக் வந்து அதே 22,700, 22,585 வந்து கரெக்ஷன்ஸ் முடியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது ஒரு மெத்தட். அப்படி இல்லை அப்படின்னா இங்கிருந்தே ஒரு எண்டிங் டயகனல் மாதிரி இப்படி, ஓகேங்களா, இந்த மாதிரி ஃபார்ம் ஆகி, அதாவது இது வந்து ஏ பி சி டி இ அந்த மாதிரி ஒரு கன்சால்டேஷன், ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆகணும். அதாவது உங்களுக்கு அந்த ஒரு பேஸ் மாதிரி கிரியேட் பண்ணாதான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ரிவர்சல் வரும். ஸோ இந்த சூழ்நிலையில் இதுதான் எதிர்பார்க்குறேன். இன்னொரு ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ள வந்து ஒரு ரிவர்சல்ஸ் நடக்கலாம். ஆனால் முக்கியமாக நம்ம மார்க் பண்ண லெவல்ஸு கீழே எந்த சூழ்நிலையிலும் கேப் டவுன் ஆகிடக்கூடாது. அதாவது 22,500, 500 கீழெல்லாம் வந்து கேப் டவுன் ஆகி கீழே ப்ரைஸ் போயிடக்கூடாது. அப்படி போச்சுன்னா ரொம்ப டீப்பர் கரெக்ஷனுக்கு ரெடி ஆகிடும். அந்த டீப்பர் கரெக்ஷன் மினிமம் 21,700 கீழே போயிடும் மினிமம். ஸோ நான் பிரைமரி கரெக்ஷன் மட்டும்தான் இப்போ நான் பேசிட்டு இருக்கேன். என்னோட கால்குலேஷன்ஸ் படி இப்போதைக்கு நான் பிரைமரி வியூ படி ரிவர்சல் வரும் தான் எதிர்பார்த்துட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் கவுண்ட்டும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த சூழ்நிலையில் ஒன்னா இப்படி எக்ஸ்பேண்டட் ஃபிளாட்டாக மேலே போய் மறுபடியும் ஒன் மோர் டைம் மேலே போய் ரிவர்சல் கீழே வந்து, இது ஒரு நம்ம சொன்ன மாதிரி வந்து புல் பேக்கும் ஆச்சு. புல் பேக் ஆல்ரெடி வந்துருச்சு, ஒரு கன்சால்டேஷன் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒன் மோர் லோ ரிவர்சல். அப்படி இல்லைன்னா இங்கிருந்தே ஒரு எண்டிங் டயகனல். இது எதுவுமே ரெண்டுக்குமே என்ன காரணம் அப்படின்னா ஒரு பேஸ். அந்த செல்லிங் ஸ்டாப் ஆகணும். இங்க பாருங்க, செல்லிங் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கு.
ஸோ அந்த செல்லிங் வந்து உடனே சட்டு நல்லா ஸ்டாப் ஆகாது, கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகி ஒரு ரேஞ்ச் ஆகி ஒரு பேஸ் ஃபார்ம் ஆகி அப்போ தான் ரிவர்சல்ஸ் வரும். ஸோ இந்த ரெண்டு வகையான ஒரு பேட்டர்ன் தான் இப்போதைக்கு நான் எதிர்பார்க்குறேன். பார்ப்போம். இந்த ரெண்டு நடந்தாலுமே, இந்த ரெண்டுல எது நடந்தாலுமே பிரச்சனை இல்லை, ரிவர்சல்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். இதே தான் பேங்க் நிஃப்டிலையும் இதுதான் எதிர்பார்த்தது, ஏபிசி. ஓகேங்களா, நான் இதான் மார்க் பண்ணியிருந்தேன், ஏபிசி. இது ஸ்லைட்டாக பி கீழே வந்திருக்கு, அவ்வளோதான். இதில் எந்த ஒரு சேஞ்சும் இது வரைக்கும் மாற்றலை. இது ஒன்றா இப்படி நடக்கணும், அப்படி இல்லைன்னா இங்கேயுமே வந்து ஒரு எண்டிங் டயக்னலாக இப்படி ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதுதான் ஐடியா இப்போதைக்கு. ஸோ இந்த ரெண்டில் எது நடந்தாலுமே நம்ம வந்து ரிவர்சல்ஸ் நோக்கி தான் போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டு அர்த்தம். லெவல்ஸ்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ நம்ம எதிர்பார்க்கறது பேட்டர்ன் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் இந்த ரெண்டு எதிர்பார்க்கறது, இதே தான் இங்கே தான் ஷேர் பண்ணியிருந்தேன். மேபி an expanded flat and another low or an ending diagonal formation here. ஓகேங்களா, எக்ஸ்பேண்டட் ஃபேட்னா ஏபிசி, எண்டிங் டயகனல்னா இந்த பேட்டர்னுக்குள்ள. இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்கும்போது ஒரு பேஸ் ஃபார்மேஷன் ஆகிடும், ப்ரைஸும் கரெக்ஷன் முடிஞ்சு ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இதுதான் என்னோட அசம்ஷன் இப்போதைக்கு. அது எண்ட் ஆஃப் தி கரெக்ஷனா இல்லை சிக்னிஃபிகன்ட் மூவ் ஆன அப்புறம் பார்த்துக்கலாம். பட் இது வந்து ஒரு ரிவர்சல் ஜோனாக நான் பார்க்குறேன். ஓகேங்களா, ஸோ இதுதான் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் என்னோட வியூ. பார்ப்போம் எப்படி ப்ரைஸ் மூவ் ஆகுது கம்மிங் டேஸில். ஆனால் லெவல் வைஸ் ரெண்டுமே ரீச் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் இப்போ. ஏன்னா லெவல் வைஸ் பார்த்தீங்கன்னா பவுன்ஸும் வந்துச்சு, நம்ம சொன்ன மாதிரியே லெவல்ஸும் ரீச் ஆச்சு. ஆனால் நம்ம எதிர்பார்த்து அந்த சைட் வைஸ் மட்டும் இன்னும் ஃபார்ம் ஆகாமல் இருக்குது. அதுதான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த ஒரு வாரம் 2 வாரத்துக்கு கொஞ்சம் ப்ரைஸ் அப்படியே ஸ்லோவாக ஒரே ரேஞ்சில் மூவ் ஆகி ஸ்லோவாக மூவ் ஆகும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. சரி பார்ப்போம். இதுதான் நிஃப்டி பேங்க் நிஃப்டி வியூ. இது வந்து ஸ்மால் கேப். ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆல்ரெடி மார்க் பண்ணதான், ரொம்ப முக்கியமான சப்போர்ட் வந்துருச்சு 15,500லேருந்து 15,300. அதே சமயம் நான் டயகனல் மார்க் பண்ணியிருந்தேன், அதுக்குள்ள தான் ப்ரைஸ் மேலே கீழே போயிட்டு வருது. ஸோ இதுவும் ஒரு பேஸ் ஃபார்மேஷன் தான் உங்களுக்கு. இது இப்படி தான் வந்து ஒரு கரெக்ஷன்ஸ் முடியும். சரிங்களா, ஒரே ஒரு விஷயம் என்னன்னா மார்க் பண்ண லெவலுக்கு கீழே கேப் டவுன் ஆகி போயிடக்கூடாது, அது ஒன்று தானே தவிர இது ஒரு நல்ல ஒரு முக்கியமான லெவல். ஸோ மோஸ்ட்லி எல்லாமே முக்கியமான லெவல் வந்துருச்சு. கொஞ்சம் இந்த ஸ்லோ மட்டும் ஆகி ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா கிளியராக இருக்கும். ஸோ ஸ்மால் கேப் தான் ரொம்ப க்ளோசஸ்ட் டு சப்போர்ட். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ரிவர்சல் வரும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. இது வந்து நிஃப்டி ஐடி. நிஃப்டி ஐடி வந்து உங்களுக்கு அதுதான் ஆல்மோஸ்ட் நம்ம சொன்ன லெவல் 28,500 தான் கம்பல்சரி வரும் அப்படின்ட்டு பேசிட்டு இருந்தோம். வந்துச்சு, வந்ததுக்கப்புறம் தான் ஒரு 1000-1500 பாயிண்ட் பவுன்ஸ் ஆச்சு. பட் இன்னுமே இங்கே ஒரு நிஃப்டி ஐடியில் என்ன ஒரு பாயிண்ட்னா, இன்னும் ஒரு பவுன்ஸும் ஒரு ஒன் மோர் லோவும் வந்து பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இந்த சூழ்நிலையில் நான் அதான் இப்போ எதிர்பார்க்குறேன். ஒரு ரேரஸ்ட் சுச்சுவேஷனில் மட்டும்தான் லெவல்ஸ் டச் பண்ணோடனே பவுன்ஸ் ஆகுறது. பட் ஒரு அதான் சொன்னேன், கன்சால்டேஷன் ஒரு பேஸ் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணணும். ஸோ அதுதான் என்னோட இப்போ கம்மிங் 1 or 2 வீக்ஸில் என்னோட அப்ரோச் என்னன்னா ஜஸ்ட் வெயிட்டிங். ஒரு பேஸ் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா ஓகே, இல்லைன்னா ஒரு பவுன்ஸ் அண்ட் ஒன் மோர் லோ ஆர் டயகனல் சேம் லைக் நிஃப்டி பேங்க் நிஃப்டி. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன் மோர் லோ இருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஐடியில். இன்னொரு ஒன் மோர் லோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்குண்டான காரணங்களும் இப்போ நான் அடுத்தடுத்த சார்ட்டில் சொல்கிறேன். ஸோ இதுதான் நிஃப்டி ஐடி. சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு நான் சார்ட்ஸ் காட்டுறேன் எலியட் வே பற்றி. இது வந்து என்னோட லைவ் செஷனில் இங்கிலீஷ் கோர்ஸில் செப்டம்பரில் லைவ் செஷனில் பேசும்போது இந்த ஸ்டாக் ஓகேங்களா நான் பேசியிருந்தேன் டெக்லைன் வரும் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் டெக்லைன் வந்திருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி எப்படி சொன்னமோ அதே மாதிரி பேட்டர்னும் கூட. அதுதான் எலியட் வேவோட முக்கியமான விஷயம். எலியட் வேவ் என்ன அப்படின்னா, நடக்க போகிறத முன்னாடியே நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது எலியட் வேவ், நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கிடையாது. அதுக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ ரீசெண்டாக ஷேர் பண்ண பிபிசிஎல் ப்ரைஸ் 371 ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது ப்ரைஸ் அப்ரோச்சிங் சிக்னிஃபிகன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்ட்டு போட்டிருந்தேன். ஒன்ஸ் இஸ் இம்பல்ஸ் கம்ப்ளீட் வி கேன் எக்ஸ்பெக்ட் அ கரெக்ஷன். ஸோ லெவல்ஸ் மார்க் பண்ணி தான் அந்த சார்ட்டு லெவல்ஸும் மார்க் பண்ணிட்டு இங்கேருந்து கரெக்ஷன் வரும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டேன். இதுதான் நான் சொல்கிறேன், ஒரு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஆமாப்பா இது ரிவர்சல் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு முன்னாடியே இது ரிவர்சல் நடக்க போகுதுன்னு ப்ரிப்பேர்டாக வைக்கிறது தான் எலியட் வேவ். நீங்கள் ஒரு ப்ராப்பரான எலியட் வேவ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு ப்ரைஸ் ஆக்ஷனுமே க்ளூ தான். ஸோ இதுதான் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இது வந்து 19th February ப்ரைஸ் வந்து இப்போ 371, ஹை டச் பண்ணது 391, எல்லாமே ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கு. அடுத்து என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ அது 288, ஒரு 110 பாயிண்ட்ஸ் கீழே டிக்ரீஸ் ஆயிருக்கு. அது ஒரு 400 ஸ்டாக்கு 100 பாயிண்ட் இறங்கியிருக்கு அப்படின்னா நீங்கள் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணிக்கங்க எவ்வளோ சிக்னிஃபிகன்ட். பட் இது ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் லைக் தான். ஓகேங்களா, இதுதான் இந்த ப்ரிப்பேர்னஸ் இன் எலியட் வேவ். ஓகேங்களா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னதான் தமிழில் லைவ் செஷன்ஸ் இப்போ எடுத்துட்டு இருக்கேன்.
நிறைய பேர் நடுவில் கேட்டிருந்தாங்க இப்போ ஜாயின் பண்ணலாமா அப்படின்ட்டு. பட் ஆல்மோஸ்ட் பாதிக்கு மேலே செஷன்ஸ் முடிஞ்சுது. அந்த செஷன்ஸ் எல்லாமே மறுபடியும் ரெக்கார்டட் வெர்ஷனாக வரும். ஓகேங்களா? அதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி மறுபடியும் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்பரான எலியாட் வேவ் தெரிஞ்சுக்கணும், லேர்ன் பண்ணணும்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்கள் ஒரு 100% ப்ராக்டிக்கலான எலியாட் வேவை தெரிஞ்சுப்பீங்க. ஓகே, கம்மிங் டு அவர் வீக்கெண்ட் மார்க்கெட் அப்டேட். இப்போ நம்ம யூஎஸ் மார்க்கெட்ஸான டவ் ஜோன்ஸ் பார்ப்போம். இதுவும் அதுதான் 13 February நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இப்படி இறங்குன்னு சொல்லும் போது சில பேர் இல்லை அதை இறங்காதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஸ்டில் யூ கேன் சி இது 49,600 47,500 ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் 45,726. நான் லெவல்ஸ் முதற்கொண்டு சொல்கிறேன். 45,726. இன்னியோட சார்ட் பாருங்க, 45,726 நான் மார்க் பண்ணியிருக்கேன். எங்கே வந்திருக்கு ஆக்சுவல் லோ பார்த்தீங்கன்னா 45,730. ஸோ இந்த அளவுக்கு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் எதிர்பார்த்தது. ஸோ டவ் ஜோன்ஸும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு லெக் வரணும். ஓகேங்களா? இது இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஏன்னா 1, 2, 3 தான் தெரியுது. ஒரு 4 and 5 வரணும். ஸோ இந்த ஜோன் இதெல்லாம் ஒரு முக்கியமான லெவல். இங்கே ஒரு சப்போர்ட் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இங்கே வந்துச்சுன்னா எஸ் நம்மளும் ரிவர்ஸில் எதிர்பார்க்கலாம், யூஎஸ் மார்க்கெட்ஸும் ரிவர்ஸில் எதிர்பார்க்கலாம். ஆனால் ஏன் ஐடியில் கொஞ்சம் இன்னொரு லோ வரலான்னு சொல்கிறது காரணம், நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா மினிமமாகவே இந்த பேட்டர்னுக்கு 23,850 வரணும். 24,800 இருக்கும்போது சொன்னது ஆல்மோஸ்ட் வந்திருக்கு, ரொம்ப க்ளோஸாக வந்திருக்கு. பட் இன்னும் அந்த கொஞ்சம் அந்த கேப் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டயக்னல் ஸ்லோவாக வச்சு வரும்னு நினைக்கிறேன். நாஸ்டாக் வந்து மினிமம் 23,835 வந்துரும்னு நினைக்கிறேன். இந்த ப்ரீவியஸ் ஸ்லோ அது வந்தால் தான் இந்த பேட்டர்னுக்கு உண்டான கரெக்ஷன் முடியுது. ஸோ அப்படி இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும்போது நம்ம நிஃப்டி ஐடியும் கீழே வரலாம் இல்லையா? அந்த ஒரு அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். பார்க்கலாம். ஆனால் முக்கியமான லெவல்ஸ் எல்லாமே மார்க்கெட்ஸ் வந்துருச்சு. ஆஸ் பர் பிரைமரி வியூ வி ஆர் வெரி க்ளோஸ் டு ரிவர்சல். அது கரெக்ஷனே முடியுதா இல்லை சிக்னிஃபிகண்ட்டாக மேலே போதா மட்டும்தான் நம்ம அப்புறம் பார்க்கணும். பட் முக்கியமான இடத்துல இருக்கும். வரக்கூடிய 1 or 2 வீக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்க்கலாம் எப்படி ரிவைஸ் ஆகுது, எப்படி ப்ரைஸ் சேஞ்ச் ஆகுது, எப்படி சைட்வேஸ் போதா, இல்லை ஏதாச்சும் வேகமாக ப்ரைஸ் மூவ் ஆகுதா அப்படிங்கிற எல்லாமே ஒரு நாட்களில் பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னோட வியூ. வெரி க்ளோஸ் டு சப்போர்ட். கொஞ்சம் பேட்டர்ன்ஸ் மட்டும் ஸ்லோ டவுன் ஆகி கொஞ்சம் ரேஞ்ச் பவுண்ட் ஆகி ஒரே ஜோனில் ஒரு வாரம் இருந்து திரும்பிச்சுன்னா இட் வில் பி பெட்டர், நம்பலாம். அவ்வளோதான். ஏன்னா வி ஷேப் ரெக்கவரி ரொம்ப ரேர். ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கு உண்டான அப்டேட். ஸோ உங்களுக்கு எலியாட் வேவ் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ராக்டிக்கலாக நீங்கள் கற்றுப்பீங்க. ஒன்ஸ் அந்த கோர்ஸ் முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு அதே ரெஜிஸ்டர் வெர்ஷனாக கொடுக்குறேன். நீங்கள் ஜாயின் பண்ணி கற்றுக்கலாம். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த லெவல்ஸ் ஒப்பீனியன் ஷேர் பண்ணுறது எல்லாமே என் லேர்னர்ஸ்க்கு ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணுக்காக மட்டுமே தவிர எந்த வகையிலும் பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. சரிங்களா? ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். மீண்டும் மிட் வீக் மார்க்கெட் அப்டேட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.